அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது நாட்டத்தினால் ரமலான் பிறை 29வது தராவிஹுடைய தொழுகையை நிறைவு செஞ்சுட்டு நம்ம அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ருலில்லாஹ். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், அவனுக்கே நன்றிகள் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் ரமலானுடைய இறுதி நாட்களில் இறுதி நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். அல்லாஹுடைய கிருபையினால் இன்னும் ஒரு நாள் அல்லது 2 நாள்ல நமக்கு இந்த ரமலான் நம்மளை விட்டு பிரியக்கூடிய ஒரு தருணத்துல நம்ம இருக்கிறோம். அதன் அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு முக்கியமான வாஜிபான கடமையான ஒரு அமலை குறித்து, ஒரு வாஜிபான தர்மத்தை குறித்து இன்ஷா அல்லாஹ் நம்ம சிந்திக்க போறோம். அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான், அது செல்வந்தர்களுக்கு. ஆனால் ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய வாஜிபான தர்மத்தை செல்வந்தர்கள், அடிமைகள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் என்று முக்மின்களாக பிறந்த எல்லோருக்குமே ஜக்காத்துல் ஃபித்ர் கடமை. சதகத்துல் ஃபித்ர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு பெயர் தான் ஜக்காத்துல் ஃபித்ர். அதுதான் அழகான பெயர், அதுதான் பொருத்தமான பெயரும் கூட. அப்ப அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நம்ம இன்ஷா அல்லாஹ் அதனுடைய சட்ட திட்டங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா 2-3 நாட்கள் தான் இருக்குது, ஒரு நாள் 2 நாள் தான் இருக்குது. எந்த அளவுக்கு அது முக்கிய கடமை என்று சொன்னால், அந்த கடமையை நிறைவேற்றவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் கடமையை நிறைவேற்றாத குற்றம் நமக்கு வந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால எல்லோருக்குமே இந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் எதற்காக, என்ன காரணத்திற்காக அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கான், யாருக்கு கடமை, எப்பொழுது கொடுக்க வேண்டும், எந்த அளவில் கொடுக்க வேண்டும், எந்த உணவுப் பொருட்களை கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எல்லா சட்ட திட்டங்களையும் ஒவ்வொரு முக்மீன்களும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஜக்காத்துல் ஃபித்ர், இந்த சதகத்துல் ஃபித்ரை ரமலானை தவிர எந்த நாட்களுமே நம்மளால கொடுக்க முடியாது. அதனால இந்த சட்டத்தை இந்த ரமலானுடைய மாதத்தில் தெரிந்து வைத்துக்கிறோம். முதல்ல ஏன் ஜக்காத்துல் ஃபித்ர் நமக்கு கடமை, ஏன் வாஜிபாக்கப்பட்டிருக்கு, ஏன் ஃபர்லாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது 2 காரணங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. முதல் காரணம், ரொம்ப முக்கியமான காரணம், அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பாளிகளா நம்மளை ஆக்கி கொடுத்திருக்கான். அந்த நோன்பாளிகளா இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளை அறியாமல ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிருப்போம், குற்றங்கள் செஞ்சிருப்போம், அந்த நோன்புல சில குறைபாடுகளை செஞ்சிருப்போம். அதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கும் பரிபூரணப்படுத்துவதற்கும் அல்லாஹு தஆலா இந்த சதகத்துல் ஃபித்ர் என்கின்ற வாஜிபான தர்மத்தில் நம்மள மீது கடமையாக்கி இருக்கான். இன்ஷா அல்லாஹ் இந்த தர்மத்தை கொடுக்கும் பொழுது, இந்த சதக்காவை கொடுக்கும் பொழுது நம்மளுடைய நோன்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், சரி செஞ்சு நோன்பின் முழு கூலியையும் நமக்கு கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். ரய்யான் என்கின்ற சொர்க்கமும் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வே கூலியாவேன் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான சிறப்பும் நமக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அதனால இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை எல்லாருமே கொடுத்தாக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். 2வது காரணம் என்ன அப்படின்னா, அந்த ரமலானுடைய மாதம் எல்லாம் முடிந்து அல்லாஹு தாலா மகிழ்ச்சியான 2 நாட்களில் ஒரு பெருநாளை நமக்கு கொடுத்திருக்கிறான் அல்லவா. அந்த பெருநாட்கள்ல எந்த ஏழையும், எந்த ஒரு முஸ்லீமும், எந்த ஒரு முக்மீனும், ஏன் மனித சமுதாயமே பசியாக இருக்கக்கூடாது என்பதற்கு காரணத்திற்காக அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அழகான ஏற்பாடாக ஜக்காத்துல் ஃபித்ரை நமக்கு கடமையாக்கியிருக்கு. ஆக 2 காரணம். ஒன்று, நம்மளுடைய நோன்பை பரிபூர்ணப்படுத்துவதற்கும், 2வது எந்த ஏழைகளும் அன்றைய நாள் உணவின்றி பசியால் வாடக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். சரி, காரணம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. எப்போது நம்ம அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய பொருட்களை காவலுக்கு வச்சிருப்பாங்களாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, 2-3 நாட்களுக்கு முன்னாடியே சஹாபாக்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மளாம் என்ன செய்வோம்னா, பிறை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதுவும் கொடுக்கலாம். ஆனால் சிறந்தது என்ன, நன்மையான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே செய்ய வேண்டும். அந்த நேரத்துல ஏதாவது ஒரு இதுல மறந்துட்டோம்னு நினைச்சுக்கோங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழுகைக்கு முன்னாடி கொடுக்கிறது தான் ஜக்காத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ர். தொழுகைக்கு பின்னாடி கொடுக்கிறது சாதாரண சதகா. சதகாவுடைய நன்மை கிடைக்குமே தவிர அந்த தொழுகை, அந்த நோன்புடைய பரிகாரமாக இது ஆகாது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைக்கிறதின் காரணமா நாளையிலிருந்து நீங்க என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் ஜக்காத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ரை கொடுக்க ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு நேரமாக இருக்குது. 1 நாள் 2 நாள் முன்னாடி கொடுக்கிறது சஹாபாக்களுடைய சுன்னத்தாகவும் இருக்கிறது. சரி, யார் மீது ஜக்காத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ர் கடமை அப்படின்னு சொன்னா, நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம்ல, எல்லா முக்மின்கள் இது கடமைதான்.
ஆனாலும் ஒரு ஷர்த்து உண்டு. ஒரு மனிதன், ஒரு முக்மீனுக்கு அன்றைய நாள் அந்த குடும்பத்தார்களுக்கு இந்த ஃபித்ருடைய காசை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாக்க முடியாதே, நம்மளுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகாதே என்று சொல்லக்கூடியவனை தவிர மற்ற எல்லாருக்குமே கடமை. சரிங்களா, புரியுதுங்களா? ஒரு குடும்பத்துக்கு அன்றைய நாள் இதை கொடுத்தோம்னா நம்ம வேற வழி இல்ல, உணவுக்கு வழி இல்ல, நமக்கு அன்றாட தேவைக்கு வழி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனுக்கு அந்த ஃபித்ர் சதக்கா கடமை இல்லை. மற்ற எல்லாருக்குமே நமக்கு என்னது? கடமைதான், கட்டாய கடமை, வாஜிபான கடமை. அதனால இன்ஷா அல்லா இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நம்ம இன்ஷா அல்லா கொடுக்க வேண்டும். அது கொடுக்கல அப்படின்னா ஆரம்பத்துல சொன்னது போலதான் கடமை முடியாத குறை வாழ்நாள் முழுவதும் நம்மளை தொத்தி கொண்டு இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, யாருக்கு கொடுக்க வேண்டும் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை, சதகத்துல் ஃபித்ரை? எல்லாருக்குமே அந்த கேள்வி உண்டு. அது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா முதல்ல நெருங்கிய உறவினர்களுக்கு யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஏழைகள், மிஸ்கீன்கள், நெருங்கிய உறவினர்கள், அனாதைகள், யாரெல்லாம் ஜகாத் கடமையாக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு, நான் முஸ்லிமுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். திம்மின்னு சொல்லுவோம் இல்லையா, நான் முஸ்லிம்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ர் எல்லாருக்குமே கொடுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் முஸ்லிமுக்கு கொடுக்கலாம். ஆமா, புதிதாக இஸ்லாத்துல வந்தவங்க இது எல்லாருமே ஷர்த்து இவங்க தான் கொடுக்கணும் இப்படி எல்லாம் யாருமே கிடையாது. இல்லாத வறிய ஏழைப்பட்டவர்கள் நமக்கு தெரிந்தால் அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை தாராளமாக கொடுத்து கொள்ளலாம். முன்னுரிமை பெற்றவர்கள் ஏழையாக இருக்கக்கூடிய நெருங்கிய உறவுகள், அதை மட்டும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சரி, எந்த அளவு கொடுக்கலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு சா அளவு கொடுத்திருக்கார். சான்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஃபிக்ஹ் சட்டத்துல, 4 முத்து சேர்ந்தது ஒரு சா. ஒரு முத்து என்பது ஒரு நடுத்தர மனிதனின் உள்ளங்கை அளவிற்கு. அந்த உள்ளங்கையில நம்ம கோதுமையோ அரிசியோ நம்ம பார்லியோ ஏதாவது ஒண்ணு அள்ளணும் அப்படின்னா எந்த அளவுக்கு வருமோ அது போல 4 கை அளவு சேர்வது ஒரு சா. சரிங்களா, அந்த அளவிற்கு சேரும் பொழுது கிட்டத்தட்ட நாம இப்போ உள்ள இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 அல்லது 3 கிலோ வரும். இன்ஷா அல்லாஹ் 2 அல்லது சொல்றோம் 2 அல்லது 3 கிலோ வரும். அந்த அளவிற்கு நம்ம கொடுக்கலாம். எந்தெந்த பொருளை கொடுக்கலாம்? அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆனது கோதுமை, பால் கட்டி, பேரித்த பழம், திராட்சை, இந்த மாதிரி பொருட்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கொடுத்த. நம்மளுடைய பிரதான உணவு என்ன? அரிசி தான் நம்ம வந்து இப்ப உணவா சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். அதனால அரிசியை நம்ம என்ன செய்யணும்? 2 அல்லது 3 கிலோ. அதுக்கு குறையா கூட வேணா என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். குறைபாடு மட்டும் அந்த ஜகாத்துல் ஃபித்ர்ல வரவே கூடாது. அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த 2 அல்லது 3 கிலோ எடையுள்ள அரிசியை நாம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும். சரிங்களா, அப்படி அரிசியா கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா பணமாவும் நம்ம என்ன செய்து கொள்ளலாம், கொடுத்துக்கலாம். நம்மளுடைய ஊர்ல நிர்ணயிச்சிருப்பாங்க 90 ரூபான்னு நினைக்கிறது. 99 ஓகே, சரி 100 ரூபாய் அந்த மாதிரி கணக்கு பண்ணி நம்ம இன்ஷா அல்லாஹ் கொடுத்துக்கலாம். அப்ப எந்த பொருளை கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சரி குடும்பத்துல எத்தனை பேருக்கு கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஒரு குடும்பத்துல நாம அதாவது ஒரு தலைவர் யாருக்கெல்லாம் பொறுப்பாளியா இருக்கிறாரோ அவங்க எல்லாருக்குமே சதகத்துல் ஃபித்ர் கடமையாயிரு, ஜகாத்துல் ஃபித்ர் கடமை. இப்ப உதாரணமா ஒரு தலைவர், ஒரு கணவர் இருக்கிறார், அவங்களுடைய மனைவி, தாய், தந்தை, பிள்ளை, யாருக்கு அவங்க உதவிகரமாக இப்போ யாராவது ஒரு உறவுகளை வந்து பொருளாதாரத்துக்கு பொறுப்பேற்றிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சேர்த்து நாம கொடுக்கணும். அந்த காலத்துல அடிமைகளுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க. வீட்டுல இருக்கக்கூடிய அடிமைகள், நம்மளோட அண்டி வாழக்கூடிய, நம்மளுடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடிய அந்த அடிமைகளுக்கும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. அதனால அன்று பிறந்த குழந்தைக்கு கூட நம்ம என்ன செய்யணும்? ஜகாத்துல் ஃபித்ர் அன்றைய காலையில குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கும் கூட கடமையாயிரும். அதனால நம்ம அந்த தலைமைத்துவத்துல இருக்கக்கூடிய அந்த மனிதர் யாருக்கெல்லாம் பொறுப்பாளியாக இருக்கிறாரோ அவங்களை எல்லாம் கவுண்ட் பண்ணி, ஒரு உதாரணமா ஒரு குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் வச்சோம்னா 500 ரூபாய் கணக்காயிடும். அது மாதிரி எத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கணக்கு பண்ணி இன்ஷா அல்லாஹ் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நான் ஒரு சில பேர் இப்படி கேட்பாங்க, நோன்பு வைக்காதவங்களுக்கு கடமையா? ஆமா, நோன்பு வைக்காத எல்லாருக்குமே, சின்ன பிள்ளைங்க, வயதானவங்க எல்லாருக்குமே அந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகும் அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதுல வந்து மத்த எந்த டவுட்ஸ் எதுவும் இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து நியத் ரொம்ப முக்கியமானது. ஜகாத்துல் ஃபித்ருடைய தொகையை கொடுக்கிறேன் என்கின்ற நியத்தோடு நாம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் மனதால நினைச்சு அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிறேன்னு சொல்லி நியத்து வச்சு கொடுத்துறாதான் ரொம்ப முக்கியமானது. அந்த அளவை விட யாருக்கு கொடுக்குறோங்கிறத விட நியத்து ரொம்ப சரி செஞ்சுக்கிறணும். அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஆளுக்கு 100 ரூபாயா கொடுக்கவா இல்ல ஒரு குடும்பத்துக்கு சேர்ந்து கொடுக்கவா அப்படின்னா நம்ம எப்பயும் சொல்றதுதான், குடும்பத்துக்கு
அதாவது இப்ப எங்களுடைய உஸ்தாத் சொல்லுவாங்க, நம்ம கொடுக்கக்கூடிய உதவி அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யறதை விட அவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தணும். தேவைய பூர்த்தி செய்யறதை விட அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். மறுபடியும் யார்கிட்டையும் கையேந்தாத அளவிற்கு ஜகாத் அது பெரிய தொகை. இது ஜகாத்துல் ஃபித்ருங்கிறது ஓரளவான தொகை வரும். அன்றைய நாள் அவங்களுக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்துமோ அந்த அளவிற்கு நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கணும். இவ்வளவுதான் அளவு நம்ம சொல்லியாச்சு, குறைச்சிடக்கூடாது. ஆனா என்ன செஞ்சுக்கலாம், கூட்டிக் கொள்ளலாம். அதை இது பண்ணி உறவுகளுக்கு ஒரு குடும்பத்திற்கு இன்ஷா அல்லாஹ் கொடுப்பது சிறந்தது. அதை நம்ம கணக்குல எடுத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் கொடுத்துடணும். தயவு செஞ்சு கொடுக்காம மட்டும் இருந்துராதீங்க. அது வாஜிபான கடமை. நோன்புடைய பரிபூரணம் அந்த ஜகாத்துல் ஃபித்ர்ல தான் இன்ஷா அல்லாஹ் இருக்கு. அதனால இந்த சட்டதிட்டங்களை முழுமையாக தெரிந்து கொண்டு அல்லாஹ்விற்காக நியத்தின் அடிப்படையில நமக்கு கூலி கொடுக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் இஹ்லாஸோடு அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து வல்ல ரஹ்மான் நம்மளுடைய நோன்புகளில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை நிவர்த்தி செஞ்சு பரிபூரணமான நன்மையை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். இனி வரக்கூடிய ஒரு சில நாட்களில் ரமலானை நல்ல முறையில் அடைந்து அதை நல்ல முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்து பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அக்குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வலக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.